திரில் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா. ட்ரை நேஷன் சீரீஸ் போட்டியில் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஜிம்பாவே அணிகள் விளையாடி வருகிறது. பாகிஸ்தான் அணி விளையாடிய 3 போட்டிகளில் வெற்றி பெற்று இருந்தனர். ஜிம்பாவே அணி பாகிஸ்தான் உடன் 2 தோல்வியும் ஸ்ரீலங்கா அணியுடன் ஒரு தோல்வி ஒரு வெற்றியுடனும் இருந்தனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியுடன் வெற்றி பெற்றால் தான் ஸ்ரீலங்கா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்ற நிலையில் இரு அணிகளும் மோதிக்கொண்டனர். சல்மான் அலி ஆகாவின் ஒரு சிறு தவறு பாகிஸ்தான் அணியின் தோல்விக்கு காரணம். முதலில் விளையாடிய ஸ்ரீலங்கா அணி 20 ஓவர்களில் 184 ரன்கள் எடுத்தது. பாகிஸ்தான் அணியின் தொடக்க விக்கெட்டுகள் தஷ்மந்தா சேமிரா பந்து வீச்சில் சரிந்தாலும் கேப்டன் சல்மான் அலி ஆகா நிலைத்து நின்று விளையாடி அணியின் ரன்கள் உயர்த்தினார். 40 பந்துகளுக்கு 80 ரன்கள் என்ற நிலையில் இருந்தபோது உஸ்மான் கான் மற்றும் மொஹம்மத் நவாஸ் பங்களிப்பில் கடைசி ஓவரில் 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை வந்தது. தொடக்க ஓவர்களில் 2 ஓவர்களில் 3 ரன் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்த தஷ்மந்தா சேமிரா கடைசி ஓவர் வீச வந்தார். 10 ரன்கள் எடுத்தால் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் என்ற நிலையில் களத்தில் முதல் பந்தை சந்தித்த சல்மான் அலி ஆகா அடிக்க தவறவிட்டார். இரண்டாவது பந்தில் 1 ரன். மூன்றாவது பந்தில் ஒரு மிஸ் ஃபீல்ட் 2 ரன்கள் எடுத்தனர். இந்த 2 ரன்கள் எடுக்காமல் இருந்திருந்தால் சல்மான் அலி ஆகா பேட்டிங் செய்யும் இடத்தில் இருந்திருப்பார். மீதம் இருந்த ரன்களை அடித்தும் இருப்பார். ஏனென்றால் 44 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்து இருந்த அவரால் அணியை வெற்றி பெற செய்திருக்க முடியும். 3 பந்துகளில் 7 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஆனால் 4வது பந்து டிஆர்எஸ் நாட் அவுட் ஓடிய ஒரு ரன் கணக்கில் இல்லை. 5வது பந்தில் ஃபஹீம் அஷ்ரஃப் அவுட் ஆனார். 6வது ஒரு பந்தில் 7 ரன்கள் அதை எடுக்க முடியாமல் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்தது. ஸ்ரீலங்கா அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தஷ்மந்தா சேமிரா கடைசி ஓவரை சிறப்பாக வீசி பாகிஸ்தான் பக்கம் இருந்து வெற்றியை ஸ்ரீலங்கா அணியின் பக்கம் திருப்பினார் என்பதுதான் உண்மை. நல்ல த்ரில்லிங்கான ஒரு சிறப்பான மேட்ச். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.